அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் நேற்று கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சார்பில் நடந்த பேரணி தொடர்பாக 5 பிரிவுகளில் வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், டெல்லியில் நேற்று இளைஞர்கள் பேரணி நடத்தினர். இந்நிலையில் அவர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டிருக்கு? ராஜலட்சுமி வணக்கம். நீட் தேர்வு முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் நேற்றைய தினத்தில் காக்ரோச் ஜனதா கட்சி நடத்திய அந்த பேரணியின் போது ஏற்பட்ட வன்முறை மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்திய விவகாரத்தில் போராட்டக்காரர்கள் மீது பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது டெல்லி காவல்துறையால் செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்குமே பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல், வன்முறையை தூண்டுதல், அதே போல அரசு அதிகாரிகளை தாக்குதல், போலீசாரை தாக்குதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் அந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் நாடாளுமன்றத்தை நோக்கி இளைஞர்கள் பலரும் பங்கேற்ற அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் பேரணியில் ஈடுபட்டிருந்தார்கள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் நடந்த முறைகேடுகள், வினாத்தாள் கசிவு ஆகியவற்றிற்கு எதிராக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி என்பது நடத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தை நோக்கி சென்ற போராட்டக்காரர்கள் சன்சத் காவல் நிலையத்திற்கு வெளியே பாதுகாப்பு படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் தடியடியெல்லாம் நடத்தினார்கள். காயமடைந்த சில போராட்டக்காரர்களுக்கு அங்கேயே முதலுதவி எல்லாம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் பேரணியை முன்னெடுத்ததன் காரணமாக கண்ணீர் புகை குண்டுகள்லாம் வீசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு ஒரு பதட்டமான சூழல் என்பது ஏற்பட்டது. காவல்துறையினர் கண்மூடித்தனமாக அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களை தாக்கக்கூடிய காட்சிகள்லாம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் போராட்டக்காரர்கள் நேரடியாக அமித்ஷா, அதே போல JP நட்டா உள்ளிட்டவர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நிலையில்தான் இன்றைய தினத்தில் டெல்லியை பொறுத்த வரைக்குமே அவர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொது சொத்தை சேதப்படுத்துதல், வன்முறையை தூண்டுதல், அதே போல அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் போராட்டக்காரர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக சிறப்பு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் சிறப்பு தீர்மானத்தை கேட்டிருக்கிறார். அதே போல சு வெங்கடேசன் அவர்களும், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களும் சிறப்பு தீர்மானத்தின் கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த வழக்கு பதிவு உள்ளிட்டவைகள் எல்லாம் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.